ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாயந்தர பொழுதில் ஒரு சுவையான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சால மீன் கொஞ்சம் வந்தது, அதை வாங்கினோம். அதை தங்கச்சிட்ட கொடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மீனில் உள்ள செதில்களெல்லாம் சீவி நல்லா க்ளீனாக எடுத்துப்போம். ரெண்டு பக்கமே நல்லா க்ளீனாக சீவிப்போம். செதில்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும், ஏன்னா அது குட்டி மீன் தான், ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். கட் பண்ணி அந்த மண்டையை முதல்ல எடுத்துகிட்டு அதில் உள்ள குடல், பின்னாடி உள்ள வால் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த சின்ன வால் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். மேலே உள்ள வால்வு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சைடில் போய்ட்டு நம்ம வீட்டில் ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது, அதை போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அது கிட்ட போக முடியாது. போனால் ஃபுல்லாக நம்மளை முத்தமலையாக பொழிஞ்சிருவாங்க. அதனால் அது என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு நம்ம சமைக்க வந்தாச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன சூப்பரான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம தான் பண்ண போகிறோம். மீன் குழம்பு வித் மீன் வறுவல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, எப்படி இருக்க வச்சுன்னு. சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. டெய்லியும் வீடியோ வரும் அடிக்கடி, நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு இது பண்ணுங்கள். வாங்க சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போடுவோம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பொடி வெங்காயம் எவ்வளோ வேணுமாலும் உங்களுக்கு போட்டுக்கோங்க. பொடி வெங்காயம் நிறைய எவ்வளோ நாள் சேர்க்கலாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொடி வெங்காயம் நாங்கள் ஒரு 20 வெங்காயம் 30 வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் பூண்டு ஒரு பல் ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு நல்லா பெரிய பூண்டாக நல்லா போட்டுட்டோம். வடை போட்டு தான் போடணும், அதுதான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி மட்டும்தான் போட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, ரொம்ப போடக்கூடாது. தக்காளி நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா சூடு நல்லா ஆயிடுச்சு, நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை அப்படியே ஊற்றி, உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, புளிப்பாக இருக்கும். புளி தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கும் போதே நம்ம மீனை போட்டுருவோம். மீனை க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை போட்டுருவோம். பாதி மீன் தான் போட்டோம், பாதி மீன் ஃப்ரைக்காக அப்படி எடுத்து வச்சாச்சு. மீனை போட்டு நம்ம கூட்டி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிரும். எல்லா மீனையும் போட்டாச்சு. 1 கிலோ எடுத்துருந்தோம், 1/2 கிலோ இதுக்கு போட்டாச்சு. 1/2 கிலோ ஃப்ரைக்கு எடுத்து வச்சாச்சு. அதை மீனெல்லாம் போட்டுட்டு அப்படியே கூட்டி வச்சாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை போய் எடுத்து வச்சுருவோம். அதுக்கு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைல மசாலா போட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு தடவி வச்சுருவோம். ஃபிஷ் ஃப்ரை ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தான், சின்ன பாக்கெட்டு தான். மீன் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சுட வச்சு நல்லா காய வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸாக நல்லா காயணும், ஏன்னா நல்லா பொரியணும்ல, அதனால் நல்லா காயணும். அப்புறம் லைட்டாக நான் கையை வச்சு பார்த்தேன், லைட்டாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் நல்லா இதாகிடுச்சு, தடவி வச்ச எல்லாம் காஞ்சிடுச்சு. அதை எடுத்து அப்படியே நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுவோம். எண்ணெயில் பார்த்து போடுங்க, ஏன்னா பக்கத்தில் நின்று போடக்கூடாது, மேலே எண்ணெய் தெரிக்கும். அதனால் பொறுமையாக மீனை ஒன்று எடுத்து அப்படியே போடுவோம். நல்லா பொரியணும், 2 பக்கமும் வேணும். நான் 1 போட்டேன். மீனை பார்க்கும்போது மீன் நம்மளை திட்டும், இருந்தாலும் சாப்பிட்டுட்டு சாரி சொல்லிடுவோம். எல்லா மீனையும் போட்டு ஒரு 3 டைம் போடுவோம்.
நம்ம சின்ன பாத்திரம் தான், அதனால் 3 டைம் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ நிறைய ஃபிஷ் இருந்தால் நிறையா இது பண்ணிக்கோங்க, பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க. நான் அதை அப்படியே போட்டு திரும்ப போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி மீனுக்கு பூனை ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு. அப்புறம் சாப்பாடு வச்சாச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து போட்டு குழம்பு ஊற்றி நல்லா பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்கவே, சாப்பிடவே எச்சு ஊறிச்சு நாக்கு. அதை அப்படி நல்லா கலக்கி விட்டு நல்லா பூண்டு மீன் துண்டு எல்லாமே போட்டு நல்லா அப்படியே தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருந்தது. அப்படியே போட்டு சூப்பராக ஊற்றி சாப்பிட்ணுன்ட்டு கட்டியாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தோம். அந்த ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்து ஒரு 4 துண்டு எடுத்து வச்சு செமையாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை எடுக்கும்போதே பக்கத்தில் இருக்காங்க நம்ம வீட்டு பெட்டு பூனைங்க 2 பேரும். ஏன்னா பூனைங்களுக்கு மீன்னா ரொம்ப உசுறு. மற்ற கறினா கூட வேறு, ஆனால் மீன் போதும் குடுன்னு பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, முணங்கிக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு துண்டு அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்குது. வச்சு சாப்பிடுவோம். லைட்டாக ஃபிஷ் ஃப்ரை இருக்குல்ல, இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா வெந்திருந்தது. இந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்து லைட்டாக பிச்சு அப்படியே நம்ம குழம்புலையும் நல்லா பிசைஞ்சு நல்லா வெந்திருந்தது. மீன் குழம்பு துண்டு நல்லா பிசைஞ்சு அந்த சாப்பாடு நல்லா பிணைஞ்சி அந்த துண்டு குழம்பு கொஞ்சம் சோறு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். அந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்தாச்சு. அதில்னா அதிகமாக கொஞ்சம் முள் இருக்குது சால மீனில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஒன்று சாப்பிடுங்க. மீன் முள் அதிகமாக இருந்தால் தொண்டையில் சிக்கிட்டுனா அப்புறம் பிரச்சனைகள். நல்லா மீனை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். பக்கத்தில் 2 பேர் எனக்கு கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 2 துண்டை போட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக. கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு வச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருந்தது, செம்மையான சாப்பாடு, மீன் குழம்பு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட்